வணக்கம். சீமானுடைய நாம் தமிழர் கூடாரத்திலிருந்து பெரியாரை சிறுபான்மையினர் பெண்களை வைத்து எப்படி நான் தாக்குறேன் பாரு அப்படின்னு பேசுறது, ஆர்எஸ்எஸ் மேடையிலே ஏறி நின்று பெரியாரை திராவிடத்தை இந்த பார்ப்பன கடப்பாரை கொண்டு தகர்க்க போகிறவன் நான் தாண்டா அப்படின்னு பேசுகிற சீமான் ஒரு பக்கம். ஆனால் பாரதி எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கி இருந்தோம். அவர் போதை ஆசாமியா அப்படின்றத தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பாரதி உண்மையிலேயே ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா, பாரதிக்கு உண்மையிலேயே சாதி ஆதிக்க புத்தி அவருக்கு கிடையாதா, சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாரா, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல இந்த மேடைகளில் இந்த பெண்கள் என்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் வரிக்கு வரி நம்ம ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஏன் அந்த பக்கம் நம்ம போகணும்? இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பாரதியினுடைய பாடல்களை எடுத்துக்கிட்டு வரிக்கு வரி இவங்க பேசலாமே அப்படின்னு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம எடுத்து பகுப்பாய்வு செய்தோம்னா கூட பாரதி யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கும் தெரியும். இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி அந்த மாதிரி தான் பேச முடியும். பின்ன ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறிக்கிட்டு யோ உங்கால் உன்னையே அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்க முடியும்? பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு. என்னென்னலாம் கேட்டிருக்காருங்கிறீங்க பாருங்க. முன்னாளில் ஐயர் எல்லாம் வேதம் ஓதுவார், 3 மலை பெய்யுமடா மாதம், இந்நாளிலே பொய்மை பார்ப்பார், இவர் ஏதும் செய்து காசு பெற பார்ப்பார், பேராசைக்காரனடா பார்ப்பான், ஆனால் பெரியதுரை எண்ணிலுடல் வேர்ப்பான், யாரானாலும் கொடுமை இழைப்பான், துறை இம்மென்றால் நாய் போல் உழைப்பான். அது மட்டுமா, இன்னொரு லைனில் சொல்கிறாரு பாருங்க, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நாளெல்லாம் மற்றதிலே உழைப்பு, பாயும் கடினாய் போலீஸுக்கார பார்ப்பானு குண்டிதிலே பீஸு அப்படிங்கிறாரு. பீஸுன்னா காசு இல்லை. ஏன் இந்த மாதிரியான நல்ல நல்ல பாடல்கள் பாடியிருக்கிறாரே பாரதியார், அதை பாடி காமிச்சிருக்கலாமே ஆர்எஸ்எஸ் மேடையில், இல்லை ஒயிட் கிராஸ் முன்னாடி இதெல்லாம் பாடி காமிச்சிருக்கலாமே. ஏன் பாடவில்லை? உங்களை எது தடுத்தது? உண்டிதிலே பீஸு, இதில் உண்டிதிலே பீஸு அதுதானே தடுத்தது உங்களை. ஏன் சீமான் அந்த பார்ப்பானை தூக்கிட்டு சூத்திரனு குண்டுதிலே பீஸு அப்படின்னு மாற்றி எழுதுனா கூட அது சீமானுக்கு பொருந்தும் இல்லை? ஏன் நீங்கள் முதலாளியாக ஒரு நாள் இருந்து பாருங்களேன். அவனுக்கு அடிமையாக வாழ்கிறதுல அப்படி என்ன ஒரு இன்பம்? கடப்பாறையை தூக்கிட்டு போய் இடிக்கிறேன். யோ இங்கே வாயா, எதுக்கியா கடப்பாறை? இதுக்கு தான் நீ படிச்சியா? கடப்பாறையை தூக்கிறதுக்கு தான் நீ படிச்சியா? அது தெரியும், எனக்கு தெரியும். நீ அப்போவே என்ஜினியரிங் படித்தவனை, சயின்ஸ் படித்தவனை ஆடு மேய்க்க விட போகிறேன், பால் எத்தனை லிட்டர் கலந்ததுன்னு சொல்லிட்டு கணினியில் உட்காந்து கணக்கு போட வைக்க போகிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நீ கடப்பாறையை ஒரு நாள் தூக்கிக்கிட்டு மலமலன்னு நடக்க போகிற அப்படின்ட்டு. அடுத்து பாரதியை தூக்கி பிடித்து பெரியாரை தாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் ஆரம்பித்த இவர்கள் பாரதி எவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு போராளி தெரியுங்களா? பெரியார் மாதிரிங்களா? எப்படி வேதியம் பாப்பானும் ஒன்று வேற ஆளும் ஒன்று, இங்கே ஜாதியே இல்லை நீ நானும் ஒன்றுன்னு சொல்லி முடிச்சுட்டான், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசுத்துன இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு? காந்தியடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது, சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு. அது எப்படி சொல்லலாம்? பறையனும் சூத்திரனும் ஒன்னா, பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில. பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா, சேர்த்தா தான் என்ன செத்துருவியா? இது பழைய உருட்டுங்க. அதை பற்றி பெரியாரே விளக்கம் கொடுத்திருக்காரு. பொய் பிரச்சாரம், பெரியார் தந்த மறுப்பு, பறையன் என்று சொல்லக்கூடாது என்று ஆரம்பித்தவன் நான். காந்தியார் தீண்டத்தகாதவர்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம், தனியாக கோயில், தனியாக கிணறு வெட்டுவதற்காக காந்தி திலக் நிதியிலிருந்து ரூபாய் 55,000 அனுப்பினார். அப்பொழுது நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவன். நான் இதை இதற்காக செலவிடாமல் அப்படியே வைத்து விட்டேன். மற்ற மாகாணக்காரர்கள் எல்லாம் செலவழித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியாக கேணி, கோயில், பள்ளிக்கூடம் கட்டினார்கள். நான் காந்தியாருக்கு எழுதினேன், நாம் இதை அவர்களுக்கு தனியாக செய்து கொடுப்பதால் ஒரு காலம் தீண்டாமை ஒழியாது. அதற்கு பதில் பறையன் கோயில், பறையன் பள்ளிக்கூடம் என்று சொல்லி மக்கள் அதையும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள்.
இதை நான் விரும்பவில்லை. நம் மக்கள் தண்ணீர் எடுக்கும் கிணறுகளில் அவர்களும் எடுக்க வேண்டும். நம் மக்கள் படிக்கிற பள்ளிகளில் அவர்களையும் படிக்க அனுமதிக்க வேண்டும். நம் மக்கள் போகிற கோயில்களுக்கு அவர்களும் போக உரிமை வழங்க வேண்டும் என்று எழுதினேன். அதற்கு அவர் அதுபோல செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். விடுதலையில் 15/12/1968 இந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. உண்மையிலே பெரியார் புரட்சியாளரா முதலாளியா உங்க பார்வையில்? பெரியார நாங்க புரட்சியாளரா தான் ஊட்டப்பட்டு வளர்ந்தோம். ஆனா சில இடத்துல பெரியார் சொல்றாரு துணி விலையே ஏறி போச்சு அப்படின்னும் போது பறச்சி ஜாக்கெட் போட்டா துணி விலை ஏறாதான்றாரு. இல்ல அப்படி ஒரு புரட்சியாளரால சொல்ல முடியுமா? இல்ல அது சமூகம் துணி அணிய வேண்டும் என்று சொல்வதான புரட்சியாளர் வாசகமா இருக்க முடியும். ஆமா, அது நான் புரட்சியாளர் சொல்ல இந்த இடத்துல நான் பெரியாரோட நான் முரண்படுறேன். மேலும் சொல்றாரு, நான் பறையன் என்று கேவலமாக சொன்னதாக தாழ்த்தப்பட்ட மக்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். நான் பல தடவை இந்த சொல்லை சொன்னாலும் அதை ஒழிப்பதற்காக சொன்னதுதான். எலெக்ஷன் நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வது சாதாரணம். எலெக்ஷன் போது ராமசாமி நாயக்கர் பறைச்சி எல்லாம் ரவிக்க போட்டு கொண்டார்கள் என்று தாழ்த்தப்பட்ட பெண்களை கேவலமாக சொன்னார் என்று விளம்பர நோட்டீஸ்கள் எல்லாம் போட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதீர் என்று வால் போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறார்கள். அதை கண்டு சிலர் என்னிடம் நீ எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். நான் சொன்னது உண்மைதான். நான் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இதற்கு முன் ரவிக்கை போடக்கூடாது, போட்டால் துணியே போடக்கூடாது, அப்படி இருந்த சமுதாயம் காலம் மாறுபட்டால் இப்படி ஆகியிருக்கின்றது. இன்றைக்கு ரவிக்கை இல்லாமல் பார்க்க முடியவில்லை என்று சொன்னேன். அதை கொண்டு இந்த இன மக்களை எனக்கு விரோதமாக தூண்டவும் நான் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாமல் செய்வதற்காக கிளப்பி விடப்பட்டதே ஆகும் என்பதை விளக்கியதும் அவர்கள் புரிந்து கொண்டனர். சென்னை அயன்புரத்தில் பெரியார் ஆற்றிய சொற்பொழிவு இது விடுதலை 15/12/1968 பப்ளிஷ் ஆயிருக்கு. பெரியார் இந்த மாதிரி பேசிட்டாரு, அவர் சாதி மனோபாவம் கொண்டவர், ஆதிக்க சாதி வெறி கொண்டவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே இவங்க. பாரதியே தூக்கி பிடிக்கிறாங்களே, பாரதிக்கு சாதி ஆதிக்க புத்தி இல்லைன்னு சொல்ல வராங்களா? நான் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரா பத்மநாபனுடைய சித்திர பாரதி அப்படின்னு புத்தகத்தில் சில செய்திகள் குறிப்பிடப்படுது. பாரதி கொஞ்ச நாள் கடையத்தில் போய் தங்கியிருக்கிறாரு. அதாவது கடையத்தில் தன்னுடைய மைத்துனர் அப்பாதுரை வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு தன்னுடைய மனைவி மக்களோட. அந்த கடையத்தில் ஸ்ரீ நாராயண பிள்ளை அப்படின்ற ஒருத்தரோடு அவருக்கு நட்பு ஏற்படுது. அந்த நட்பை குறித்து பாரதியினுடைய இளைய மகள் சகுந்தலா பாரதி என் தந்தை பாரதி அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீ நாராயண பிள்ளை பாரதிக்கும் இடையில் இருக்கிற நட்பு ரொம்ப நல்ல நட்பு. பாரதி தங்கியிருந்த வீட்டுக்கு பின்புறம் ஸ்ரீ நாராயண பிள்ளையினுடைய ரோஜா தோட்டம் இருந்தது. அங்கிருந்து நிறைய ரோஜாக்களை தினமும் பறிச்சுட்டு பாரதிக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சில பழங்களை எடுத்துட்டு அவரே நறுக்கி கொடுப்பார் பாரதிக்கு. அங்கேயே பாரதியும் ஸ்ரீ நாராயண பிள்ளையும் சிற்றுண்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு இருந்துச்சு. ஆனால் பாரதிக்கும் ஸ்ரீ நாராயண பிள்ளைக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை ரா பத்மநாபன் சித்திர பாரதி அப்படின்ற நூலில் 1982 பப்ளிஷ் ஆன செகண்ட் எடிஷன் குறிப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் எடிஷனில் இல்லை, நான் தேடி போய் செகண்ட் எடிஷனில் லைப்ரரியிலேருந்து இந்த விஷயத்தை தேடி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1919 இருந்த அந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது ஸ்ரீ நாராயண பிள்ளைக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவர் அதை சப்போர்ட் பண்ணி பாரதி கிட்ட வாதம் செய்வார். பாரதி அதற்கு எதிர்வாதம் செய்வார். இப்படி அவங்களுடைய வாதங்களும் எதிர்வாதங்களும் இருக்கும். அது ஆரோக்கியமானதாக தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஸ்ரீ நாராயண பிள்ளை என்ன பண்ணாருன்னா பட்டையடிச்சுட்டு பூணில் மாட்டிக்கிட்டு பார்த்தாயா பாரதி, நான் இப்பொழுது பிராமணன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். இதை பார்த்துட்டு பாரதி என்ன பண்ணாருன்னா ஸ்லோவாக எதுவுமே பேசாமல் தன்னுடைய கோர்ட் பட்டனை கழட்டிட்டு பூணில் கட் பண்ணி விசிறி எரிஞ்சிட்டாராம். இப்போது நான் பூணில் அணியாததுனால நான் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பூணூல் போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் பிராமணர் ஆயிட முடியாது அப்படின்னு வேதம் அது இதுன்னெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி ஸ்ரீ நாராயண பிள்ளைக்கும் பாரதிக்கும் இருக்கக்கூடிய இந்த வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 1920 ஸ்ரீ நாராயண பிள்ளைக்கும் பாரதிக்கும் இடையில் இருக்கிற அந்த நட்பு விரிசல் விட ஆரம்பித்தது. ஒரு நாள் பாரதி கிட்ட ஸ்ரீ நாராயண பிள்ளை, நாம் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் போல தான் பழகிறோம். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய மகனுக்கு உங்களுடைய இளைய மகள் சகுந்தலா பாப்பாவை மனம் முடிச்சுத்தாங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ பாரதிக்கு கோபம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கலப்பு திருமணத்தை மனப்பூர்வமாக ஆதரிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் மகனுக்கு ஒரு பறை அல்லது சக்கிலி பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் சகுந்தலா பாப்பாவனுடைய கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீ நாராயண பிள்ளைக்கும் பாரதிக்கும் இடையில பயங்கரமான காரசாரமான விவாதங்கள் அங்கேயே நடக்குது. அப்படி ரொம்ப நேரம் நடந்த அந்த விவாதத்துக்கு அப்புறம் பாரதி கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி கிளம்பி போயிட்டு பாரதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தங்கி இருக்கிற அவருடைய மைத்துனர் அப்பாதுரையினுடைய வீட்டினுடைய
கோயிலினுடைய திண்ணையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போது அந்த ஊரில் இருக்கிற கோயிலினுடைய அர்ச்சகர் வந்து அங்கேருந்து நடந்து வராரு. இப்போது ஸ்ரீ நாராயண பிள்ளையை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ நாராயண பிள்ளை அங்கேயே ஒரு செல்வந்தர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனுஷர்னு அங்கே மதிக்கப்படுறவர். அவருடைய மனைவி ரீசெண்டாக தவறி போயிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அர்ச்சகரனுடைய மனைவி வந்து அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க போல இருக்குது. அது வந்து அவருடைய மனைவியை வைத்து பராமரிக்கிறார் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றிய டீட்டெயில் நமக்கு சரியாக தெரியல. அப்போது வந்து பாரதி கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த திண்ணையிலேருந்து எகிரி குதிச்சு போய் அந்த அர்ச்சகரனுடைய கன்னத்தில் பல்லார்னு ஒன்று விட்டுட்டு ஒன்ன மாதிரி ஆளால் தான் நாராயண பிள்ளையெல்லாம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற நிலைமை உருவாச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. இப்படி சொன்ன உடனே அர்ச்சகர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு நாராயண பிள்ளைக்கிட்ட இப்படி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நாராயண பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாதுரையை வர சொல்கிறார். அதாவது பாரதியினுடைய மைத்துனர் அப்பாதுரை. அவர் வீட்டில் தானே பாரதி தங்கியிருக்கிறாரு. இப்போது அப்பாதுரை கிட்ட சொல்லிடுறாரு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாரதியை முடிஞ்சால் நீ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல போய் வச்சுக்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பாரதியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாரதியை அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ட்ரெயினில் பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. ட்ரெயினில் போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்லாம் சகுந்தலா பாரதி வந்து என் தந்தை பாரதி அப்படின்ற புத்தகத்தில் வந்து விரிவாக சொல்கிறாங்க. அதில் கூட நிறைய செய்திகள் இருக்குது, அதை கூட விரிவாக பேசலாம். பட் இந்த எபிசோடுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை அப்படின்றதுனால இதோடு நிறுத்திக்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தை ஓரமாக வச்சுருவோம். பெரியார் ஆதிக்க சாதி மனோபாவத்தோடு இப்படி பேசியிருக்கிறார், பறையர் குறித்து இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ பாரதி இப்படி பேசியிருக்கிறாரு, இந்த விஷயத்தை மேடையில் பேசலாம்ல? இது நாள் வரைக்கும் தெரியாது, இப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போது இந்த நாம் தமிழர் ஜோம்பிகள்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இனிமேல் போய் இந்த ஆர்எஸ்எஸ் மேடைகளில் எப்படிங்க பாரதி இப்படி பேசலாம் அப்படின்னு கோபமாக போய் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அது நடக்காது, அது நடக்காது. ஏன்னா அவன் பார்ப்பான், அவனுடைய அடியால் நாம கடப்பாறையை தூக்கிட்டு போய் இடிக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஒழுங்காக மூடிக்கிட்டு அதை செய் மேன், நீ தேவையில்லாத பேச்செலாம் பேசாத அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அதனால அப்படின்னு அமைதியாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இப்போ பெரியார் அதை பேசிட்டார், இதை பேசிட்டார், அந்த மாதிரி சொல்லிட்டார், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ பாரதி இப்படி பேசிக்கிறார், இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இவ்வளவு தானா? பாரதி இவ்வளோ தான் பேசியிருக்கிறாரா, இதை மட்டும் சமாளிச்சிட்டா போதுமா? கிடையாது மகனே, இன்னும் நிறையா இருக்குது. பாரதியினுடைய பாடல்களில் தமிழை எவ்வளோ பெருமையாக பேசிட்டாரு அப்படின்னு நீ வாய்க்கிலேயே பேசுகிறல்ல. அடுத்த லைனை படியா, அடுத்த லைனை படி. ஏன் படிக்க மாட்டேங்கிற? அடுத்த லைனை படித்தா அவன் வண்டவாளம் தெரிஞ்சிடும்ல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பாரதி உண்மையிலேயே சாதி எண்ணம் கொண்டவரா அப்படின்னு நம்ம இப்போ பேசணும். இப்படி திராவிடத்துக்கு எதிராக வாய்க்கிலேயே பேசுகிற இவங்க ஆரியத்தை எவ்வளோ பாரதி தூக்கி பிடித்தார், பாரத தேசம் இந்துஸ்தானம் அப்படின்லாம் எவ்வளோ பேசினார். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு முற்போக்குவாதியா? இப்படி பல விஷயங்களை பேசலாம். அவருடைய கவிதைகளை படிங்க, பாடல்களை படி. சீமான், கோ அண்ட் ரீட் த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட். சும்மா ஒரு லைனை படிச்சுட்டு வந்து பாரதிதாசன் அதை பேசினார், இதை பேசினார். யாருக்காக பேசினார்? பாரதியார் பேசினது தேசம், இந்துஸ்தானம், பாரதம் அப்படி பேசினார். பாரதிதாசன் தான் நம்மால். யார்? பெரியாருடன் இருந்து பணியாற்றியவர் பாரதிதாசன். இவர் கேட்டால் ஆணைமுத்த அளவுக்கு பெரியார் பண்ணிட்டாரான்னு. பெரியாரனுடைய எழுத்துக்கள்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டவர் ஆணைமுத்து. இவங்க அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்களா? இப்போ திருமாவளவன் தான் பெரியார். பெரியார் என்ன பெரியவரா? நாங்கள் ஈவேராவை பெரியார்னு ஏற்றுக்க முடியாது. நீ ஏற்றுக்கலன்னா என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பெரியாருங்கிற சொல்லு. இன்னும் என்னென்ன சொல்லணுமா சொல்லு. பாரதிதாசன், ஆணைமுத்து, திருமாவளவன், இது எப்படி தெரியுமா இருக்குது? அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பெரியாரை தீவிரமாக ஃபாலோ பண்ணுகிற, பெரியாரை உயிர் மூச்சு வரை அவனுடைய ஐடியாலஜியை மனசளவில் ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிற ஆட்களை பெரியாருக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக திருப்புறாராம். அவர் பெரிய இவர் பெரிய இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இது மட்டுமா? பாரதி தன்னுடைய பாடல்களில் எவ்வளோ சாதி எண்ணத்தோடு அந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் அப்படின்றது தெரியணும் இல்லையா? பெரியாரை பற்றி இப்படி வாய்க்கிழவி பேசியிருக்காங்களே, பெரியார் பாரதியை பற்றி என்ன கண்ணோட்டம் கொண்டு இருக்கிறார், நமக்கு பாரதியினுடைய பாடல்களின் மீது என்ன விமர்சனங்கள் இருக்கிறது, அவர் என்னென்னலாம் பேசியிருக்கார் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dee dee doo doo ba dee ding ding, dee da dee doo.